10,000 ஜெனரேஷன் முன்னால ஒரு தாத்தா இருந்தார். அவரில் இருந்து அவருக்கு மகத்து அப்படியே வந்து என் தந்தையார் வரைக்கும் அதே கருமையும் கூடிக்கொண்டே வருது. இப்ப நான் எனக்கு என் தந்தை தாயினுடைய கருமையத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி அதுதான் ஆரம்பத்துல குழந்தையாக வருது. அதன் பிறகு நான் என்னென்ன செய்தனோ அதை சேர்த்து கொண்டது. அந்த நீடிச்சு வருது பாருங்க பரம்பரையாக, அதைதான் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். மரபு வழி ஆற்றல். சஞ்சித கர்மத்துக்கு மேல இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்ன செய்தோமோ அது பிராரப்த கர்மம். இந்த சஞ்சித கர்மத்தினுடைய அனுபவமும் பிராரப்த கர்மத்தினுடைய அனுபவமும் ரெண்டு சேர்த்தா அதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம். மேலே இல்லை. அதுக்கு தக்கவாறு 10 பேர் ஒரு இடத்துல போகிறோம், ஒரே பொருள் தான் பார்க்கணும். ஆனா 10 பேருக்கு 10 விதமான எண்ணங்கள், தொடர்பு கொள்ளக்கூடிய ஆசை வருது. காரணம், இதுவரையில நீங்க எந்த அறிவாட்சி தரத்தை நிலையில இருக்கீங்களா அந்த நிலையில இருந்துதான் அந்த பொருளோட தொடர்பு கொள்வதனால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் செயலார்வமும் உண்டாகும். இதுதான் மனித மனதனுடைய அமைப்பும் அதனுடைய இயக்க சிறப்புகளும்.